ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா A++ 4G மாடலுடைய ரிவ்யூ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுடைய ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 10+ ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேவிகேஷன் பார். இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்குங்க. இதில் வந்து சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ் இது வந்து கடைசியில் இருக்குது. இதில் வந்து நேவிகேஷன் பார் அப்படிங்கிற இந்த ஒரு செட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பார் இந்த செட்டிங்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே பார்த்துருக்கலாம். இந்த நேவிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஐக்கான் இருக்குது. அதனுடைய யூசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த நேவிகேஷன் பாரில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த குவிக் மெனு ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பாரையே ஹைட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டவுன் ஏரோ மார்க் இருக்கு. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல நல்லா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இந்த டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நேவிகேஷன் பாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ அதன் மூலமாக வந்து கூடுதல் ஒரு வரி அல்லது 2 வரியை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான செட்டிங்ஸ். இதை வந்து அன்ஹைட் பண்ணுறதுக்கு வந்து திரும்ப கீழிருந்து மேலாக ஒரு ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா இந்த மெனு மறுபடியும் வந்துடும். இந்த செட்டிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஏரோ ஃபர்ஸ்ட் இருக்கிற டவுன் ஏரோ பார்த்தீங்கன்னா இதை ஹைட் பண்ணுறதுக்கு இதை வந்து அன்செக் பண்ணிருங்க. இது போயிடும், மறைஞ்சிரும். இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த 3வது பட்டன் ஆப்ஷன் வந்து இது நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஐக்கான் வந்து இங்கே வரும். இது வந்து ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர். இது வேண்டாம், பழையபடியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப பழையபடி செட்டிங்ஸ்க்கு மாற்றிக்கிங்க. ஓகே, இதுதான் இந்த நேவிகேஷன் பார் செட்டிங். இரண்டாவது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்குங்க. இது வந்து ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இங்கே வந்து மேக்னிஃபிகேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட் வந்து இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. இந்த ஒரு பட்டனை கூட நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேக்னிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மெனுவை வந்து இப்படி நம்ம நகர்த்துறதன் மூலமாக நம்ம வந்து இது மேக்னிஃபை பண்ணி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பெருசாக காமிக்கும். இது வந்து கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் மேக்னிஃபிகேஷன் டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் மேக்னிஃபை பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷன். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து மேக்னிஃபை பண்ணுறதா இருந்தால் இந்த செகண்ட் ஆப்ஷன். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்து இந்த இதில் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் டிசேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூன்றாவது வந்து டாக் பேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். இது வந்து ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸில் தான் இருக்குது. இது வந்துட்டு இது ஆப்ஷன் யூஸ் டாக் பேக்கை வந்து எனேபிள் பண்ணுங்கள். இது வந்து அலோவ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றையும் வந்து இது படித்து காமிக்கும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம செலக்ட் பண்ணுற ஐட்டம்ஸை வந்து இது வந்து படித்து காமிக்கும். இப்போ வந்து இது நம்ம வேண்டாம்னு சொன்னால் இப்போ இது டபுள் டேப் டு ஆக்டிவேட்னு வரும். அப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் எங்கேயாவது டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி காமிக்கும். அப்போ வந்து நம்ம டர்ன் ஆஃப் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக இந்த டாக் பேக் வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து படிக்க முடியாத அளவுக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 4வதாக ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டு. இது வந்து நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இதுக்கு போய்க்குங்க. இங்கே வந்து கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து இப்போ ஆட்டோவில் இருக்குது. இதுதான் வந்து பெஸ்ட் செட்டிங். இது வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங் டு யூசேஜ் சினாரியோக்கு தகுந்த மாதிரி இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 60 90 அப்படிங்கிறது அதுவே சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கும். நம்ம வேணும் அப்படின்னா 90 செட் பண்ணிக்கலாம். 90 செட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் டிரான்சிஷன்ஸ் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். இது வேண்டாம்னு நினச்சா நம்ம ஆட்டோவில் வச்சுக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க ஹையர் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு எப்பவுமே மோர் பவர் வந்து கன்சியூம் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோவில் வச்சுக்கிறது உங்களுக்கு ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 5வதாக பார்த்தீங்கன்னா டியூயல் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபோன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டிங்ஸ் போய்க்குங்க. இதில் வந்துட்டு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்துட்டு ஆப் க்ளோனர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து என்னென்ன ஆப்பெல்லாம் வந்து க்ளோன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இதிலேயே காமிக்கும். வாட்ஸ்அப் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணி க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு 2 ஆப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து இங்கே அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்குது. இது வந்து ஒரு க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங் யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து டியூயல் ஆப்ஸாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸில் தான் இருக்குது. இது வந்து கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே கடைசியில் இருக்கும். இதில் வந்து ஜெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன்ஸ்
இங்கே வந்துட்டு யூஸ் ஸ்மார்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து இந்த ஸ்மார்ட் கால் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். இதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ட்ராப் டவுன் மெனுவில் கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். கால் ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் இங்கேயும் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஒருத்தர் கால் பண்ணுறீங்கன்னா அவருக்கு தெரியாமலேயே கால் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இது வந்து பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிவியில் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு மெத்தட் தான் இது. இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் இது கடைசியில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இதை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஆன் அல்லது ஆஃப் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ரீபூட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது எஃபெக்டிவாக கரெக்டான ஒரு முறையில் வேலை செய்யும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற பார்க்குற இந்த ஆப்ஷன் வந்துட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரீ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபார்ம் விண்டோவாக மாறிடும். இதை நம்ம எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இதையே அதே மாதிரி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஃபார்ம் விண்டோவை வந்து நீங்கள் ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸில் நீங்கள் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணுறதன் மூலமாக இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் டவுன் பார்ட்டில் வந்து என்ன வேணுமோ அந்த மெனுவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து மேலே ஒரு விண்டோவும் கீழே ஒரு விண்டோவும் இருக்குது. இது வந்து இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது நீங்கள் மேலே பார்ட்டில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்ட்டில் வந்து அதற்கான லிரிக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாங்கிலோட லிரிக்ஸை வந்து கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட பார்க்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்குங்க. இதில் ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸில் போய்க்குங்க. இதில் எக்ஸ்ட்ரா டிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த டிம் பண்ணுற இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இதை விடவும் திரும்ப மறுபடியும் அதிகமாக டிம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரா டிம் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த இன்டென்சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணுறீங்க. இப்போ இந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து அன்லாக் பண்ணாமே நீங்கள் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் இங்கே போய்க்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவிக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறாங்க பாருங்கள். இங்கே அலோ குவிக் செட்டிங்ஸ் ஆன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு இருக்கு. இது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அன்லாக் பண்ணாமையே உங்களுடைய குவிக் செட்டிங்ஸ் வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து லாக் ஸ்க்ரீன் தான். ஆனால் நம்மளோட இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து நம்ம குவிக் செட்டிங்ஸ் வந்து இங்கேயே நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த டைனமிக் கேப்சூல் அப்படின்ட்டு இங்கே ஒரு செட்டிங் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஆப் சைட் பார் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த அசிஸ்டிவ் பால் இதை நம்ம வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இருக்கு ஃப்ரீ ஃபார்ம் விண்டோஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த டைனமிக் கேப்சூல் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த இயர்ஃபோன் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த கேமரா வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த நாட்ச் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு இது வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்த வேலை தான் இந்த டைனமிக் கேப்சூலோடைய இந்த ஃபங்க்ஷன் இது. இப்போ வந்து நான் சார்ஜிங்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமரா இருக்கிற ஏரியாவை பாருங்கள். நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். ஓகேங்களா, இங்கே ஒரு சார்ஜிங், இங்கே பர்சன்டேஜ், இங்கே ரெண்டுமே காமிக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து டைனமிக் கேப்சூல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இது நம்ம எனேபிள் பண்ணுறதன் மூலமாக இதுதான் ஆப் சைட் பார். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிருந்தே வந்து டேரெக்டாக அதை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு யூடியூப் ஆட் ஆகிடுச்சு. இது வந்து யூடியூப் மியூசிக், யூடியூப் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி எஃப்எம் ரேடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஆப் சைட் பாரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதன் மூலமாக குயிக்காக வந்து உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம், இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் பால். இந்த அசிஸ்டிவ் பால் வந்து ஜெஸ்டர் மோடில் வேணுமா இல்லை மெனு மோடில் வேணுமா அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மெனு மோடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெனு மோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். அசிஸ்டிவ் பால் வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி வருது பாருங்கள். இந்த பாலை வந்து நம்ம டச் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு இங்கே இருக்கிற ஹோம் போகணுமா, இல்லை வந்து கண்ட்ரோல் பேனல், இல்லை வந்து ரீசெண்ட் அப்ளிகேஷன்ஸு, ரீசெண்ட் டாஸ்க் பார் வேணுமா, இல்லை லாக் ஸ்க்ரீன் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹோம் போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி இதை வந்து மூவ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான இடத்துல நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோவில் இருக்குது. இது இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மேல் பார்ட்டில் வந்து இந்த நாட்ச் வந்து தெரியிற மாதிரி இருக்கும். இல்லை இது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைட் கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டார்க் அவுட் ஆயிரும். இதுதான் அந்த கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த மெனு ஸ்டைல் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஜெஸ்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிஸ்டம் நேவிகேஷன் பார்க்கலாம். சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ் போய்க்குங்க. சிஸ்டம் நேவிகேஷன் இதில் வந்து ஜெஸ்டர் நேவிகேஷன் இருக்குது, 3 பட்டன் நேவிகேஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம 3 பட்டன் நேவிகேஷனில் தான் அந்த நேவிகேஷன் பார் டைப் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜெஸ்டர் நேவிகேஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக இந்த மாதிரி நம்ம ஜெஸ்டர் மூலமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டோடைய இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எல்லாமே இங்கேயே இருக்கும். நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும்னா நம்ம வந்து எங்கே போகணுன்னா ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் போய்க்குங்க. கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் போய்க்குங்க. இங்கே வந்து 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதன் மூலமாக இந்த மாதிரி ஒரு 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து எடுத்துக்கலாம். முன்னாடியே வந்து நம்ம இந்த மொபைலுடைய ரிவ்யூவை வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த 10+ ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் வியூஸ் தமிழ் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.